இப்போ வந்துட்டு நம்மளோட ஷூட் வந்துட்டு சூப்பராக டூப்பராக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பயங்கரமாக போச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல ரகுக்கு ஒரு விஷயம் நான் வந்து ஞாபகப்படுத்தணும். ரகுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ரகு, இதே ட்ரெஸ்ஸு போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்டில் நம்மளை இறக்கி விட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? இதே காஸ்டியூம் தாங்க. இதே இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஷோக்காக வந்திருந்தோம், ஒரு ஈவெண்ட்டுக்காக. பட் போகும்போது இதே மாதிரி மிட் நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே வந்துட்டு கேட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கன்ட்டு. பட் ஆனால் அவங்க வந்து எங்களை வந்துட்டு அப்படியே மிட்டு ரோட்டில் விட்டுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அந்த நாள். ஸோ சேம் காஸ்டியூம் சேம் பிளேஸ். ஆனால் இந்த தடவை யாரும் எங்களை மிடில் ரோடில் விட முடியாது. எங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன கார் அப்போவே வாங்கிட்டோம். ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் வீட்டுக்கே போய் இறங்கிடுவோம். ஸோ அதை நான் பதிவே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ பதிவு பண்ணுறோம். ஸோ ரியலி வெரி ஹாப்பி. ஸோ ஆமாம், எப்போவுமே வந்துட்டு யாராச்சும் நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க இல்லை நம்ம தட்டி விட்டாங்க ஃபீலே பண்ணாதீங்க. நம்மளுக்கான லேடர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஏறி போயிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் எங்கள் காரில் ஏறி போகிறோம். அதே மாதிரி நீங்களும் அந்த மோட்டிவேஷனை வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நடந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போராடுங்க, வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். எஸ், ஆமாம். ஆல்வேஸ் நம்மளுக்கான ஸ்பேஸ், நம்மளுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது. நம்ம தான் போயிட்டு அதை எடுக்கணும்.